நியூ யூஎஃப்சி மிடில் வெயிட் சாம்பியன் ஹாம்சாட் சிமேவ் பவுண்ட் ஃபார் பவுண்ட் ரேங்கிங்கில் நம்பர் 4க்கு வந்துட்டார். ஹாம்சாட் நெக்ஸ்ட் அபுதாபி பேப்பர்வியூ அக்டோபரில் ஃபைட் பண்ணணும்னு சொன்னார். கண்டெண்டர்ஸ்னு பார்த்தா இமாவோ பொரால்ஹோ ஃபைட் ஆல்ரெடி புக் ஆயிருச்சு. அதனால் வேறு ஆப்ஷனாக ஆர்டிஆரை தான் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹாம்சாட்டும் ஆர்டிஆரும் ட்விட்டரில் சில இன்ட்ராக்ஷன்ஸும் பண்ணாங்க ஃபைட் பண்ணலாம்னு. இப்போ பார்த்தா டேனா ஒயிட் ஆர்டிஆர் வர்சஸ் ஆந்தனி ஹெர்னாண்டஸ் ஃபைட்டுமே புக் பண்ணிட்டாங்க. ஆர்டிஆர் பேக் டு பேக் ஃபைட்ஸ் எடுத்துகிட்டே இருக்காரு. சரியான ஆக்டிவிட்டி. இப்போ தான் ராபர்ட் விட்டேக்கரை வந்து டிஃபீட் பண்ணியிருந்தாரு. மிடில் வெயிட்டில் ஹாம்சாட் ஃபைட் பண்ண அவ்வளோ கண்டெண்டர்ஸ் இருக்காங்க. ரேங்கிங்ஸில் பார்த்தா டிடிபி விட்டேக்கர் தவிர மற்ற எல்லாமே ஹாம்சாட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான மேட்சப்ஸ் தான். ஹாம்சாட் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருப்பார்னு தான் தெரியல. அக்டோபரில் ஃபைட் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஆனால் ரியாலிட்டியில் அது நடக்குமான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யாருமே கண்டெண்டர்ஸும் இல்லை. யார் நெக்ஸ்ட்டு ஹாம்சாட்டை ஃபைட் பண்ணுவார்னு நம்ம கிளியரான கண்டெண்டர் சொல்லவே முடியல. டாப் ரேங்கிங்ஸில் இப்போ யார் ஃப்ரீன்னு பார்த்தாலே ஸ்ட்ரிக்லாண்டும் இஸி மட்டும்தான் இருக்காங்க. ஸ்ட்ரிக்லாண்டுக்கு வேறு சஸ்பென்ஷனில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அது என்ன ஸ்டேட்டஸ்ன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இஸிக்கெல்லாம் இப்போ சாம்பியன்ஷிப் ஷாட்டும் வாய்ப்பே இல்லை. இமாவோ, பொராலோ, ஆர்டிஆர், ஆந்தனி ஹெர்னாண்டஸ் இந்த 4 பேரில் அவங்களோட ஃபைட்ஸில் வின் பண்ணுறவங்க பெரிய டேமேஜ் இல்லாமல் குயிக் டேர்ன் அரவுண்ட் பண்ண ரெடியாக இருந்தால் மட்டும்தான் அக்டோபரில் ஹாம்சாட் ஃபைட் பண்ணுறதுக்கு சான்ஸே இருக்குது. ஹாம்சாட்டுக்கும் ட்ரைனிங் கேம்ப் அதுக்கப்புறம் வெயிட் மேனேஜ் பண்ணுற வேலையில் இருக்குது. ஹாம்சாட் அக்டோபரில் ஃபைட் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் தெரியுது. யூஎஃப்சியோ ஹாம்சாட் விஷயத்தில் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஹாம்சாட் ஹெல்த்துக்கும் அது நல்லதில்லை. ஹாம்சாட் பெரிய ஸ்டார் வேறு, மெயினாக இந்த மிடில் ஈஸ்ட் ரீஜியனில். அதனால் முடிஞ்ச வர ஹாம்சாட்டை வச்சு யூஎஃப்சி ஹைப் பண்ணிவிட்டு மணி ஏர்ன் பண்ண தான் பார்ப்பாங்க. ஷான் ஸ்ட்ரிக்லண்ட், பாலோ காஸ்டா ஹாம்சாட்டை ஃபைட் பண்ணுறக்காக சோஷியல் மீடியாவில் வம்பிழுத்துட்டு இருக்காங்க. காஸ்டா ஹாம்சாட் ஃபைட் ஆல்ரெடி புக் ஆச்சு. ஆனால் காஸ்டாவை வந்துட்டு புல் அவுட் பண்ணிட்டாரு. ஹாம்சாட், ஷான் ஸ்ட்ரிக்லண்ட் வந்துட்டு ஒன்றா ட்ரெயின்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ சண்டை ஆயிடுச்சு போல். ஸ்ட்ரிக்லண்ட் ஹாம்சாட் ஃபைட்டில் புக்கான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் செம ரவுஸாக இருக்கும். ஹாம்சாட் ஒரு சாம்பியனாக இன்னுமே அதே ஹங்கர் இருக்கணும். அந்த மோட்டிவேஷன் ஹங்கர் ஹாம்சாட்டுக்கு சாம்பியன் ஆனதால் போயிட்டா கண்டிப்பாக இந்த ஸ்போர்ட் ஹாம்சாட் வந்துட்டு ஹம்பிள் பண்ணிடும். ஹாம்சாட் ஓப்பனாகவே சொல்கிறாரு, சாம்பியன்ஷிப்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, மணி ஏர்ன் தான் பண்ணணும். ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்போ ஹாம்சாட் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் ஹாம்சாட்டுக்கு மெயின் ஹைப் இருக்கிறதே அவர் அன்டிஃபீட்டடாக இருக்கிறனால தான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபினிஷர்ஸ் எடுக்கிறனாலையும் செம ஹைப் இருந்தது ஹாம்சாட்டுக்கு. அதை அந்த சாம்பியன்ஷிப் ஃபைட்டில் பார்த்தோம்னா அவர் போரிங் ஃபைட்டர்னு இப்போ ஃபேன்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேன்ஸ் இப்படி தான் இருப்பாங்க, ஈஸியாக மூவ் ஆன் ஆயிடுவாங்க. ஹாம்சாட் ஹெல்த்தியாக மோட்டிவேட்டடாக எப்பயுமே இருந்தால் தான் ஹாம்சாட் தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். இதில் ஒன்று மிஸ் ஆனால் கூட ஹாம்சாட் தோக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது ஹாம்சாட் பற்றி. ஹாம்சாட் 3 டிவிஷன் சாம்பியன் ஆகிறத பற்றி சொல்லியிருக்காரு. அப்போது ஜேடிஎம் இஸ்லாம் வெல்டர்வெயிட் சாம்பியன்ஷிப் ஃபைட் பற்றி பேச்சு வந்துச்சு. ஹாம்சாட் வெல்டர்வெயிட்டுக்கு போகிறதுக்கு ரெடி. இஸ்லாம் வின் பண்ணாலும் ஃபைட் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இஸ்லாமை பீட் பண்ணால் பவுண்ட் ஃபார் பவுண்ட் ரேங்கிங்கில் நம்பர் 1 ஆகிறதுக்கு ஈஸியான ரூட் அதுதான். அதனால் இஸ்லாம் கூட ஃபைட் பண்ணுவேன்னு ஹாம்சாட் ரெடின்னு சொல்கிறாரு. ஹாம்சாட் ஹபீப் டீமுக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி தான் ஸ்டார்ட்டே ஆச்சு. ஹாம்சாட் ஹபீபை வந்து ஃபைட் பண்ணுவங்கிற பற்றி பேச்ச ஆரம்பிச்சோன்னே தான் இப்போ ஹாம்சாட் வந்து இஸ்லாமை ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு. நடந்துச்சுன்னா இது செம மேட்சப்பாக இருக்கும். இஸ்லாம் பெலாலில் ஃபைட் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஹாம்சாட் ஆனால் இஸ்லாமை ஃபைட் பண்ணுவேன்னு தான் சொல்கிறாரு. அவங்களுக்குள்ள மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருந்தாலும் ஃபைட் பண்ணுற மைண்ட் செட்டில் தான் ஹாம்சாட் இருக்காரு. செம ஹைப்பும் இருக்கும் இந்த ஃபைட் புக் ஆச்சுன்னா. அடுத்து ஹாம்சாட் ஆங்கலேயோ பெரேராவை லைட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ணவும் ரெடின்னு தான் சொல்கிறாரு. மெயினாக பெரேரா வின் பண்ணாலும் பரவாயில்ல, லூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, யூஎஃப்சி நல்லா பே பண்ணால் பெரேராவை ஃபைட் பண்ண ரெடின்னு ஹாம்சாட் சொன்னார். பெரேரா ஹாம்சாட் ஃபைட்டில் ஹாம்சாட்டுக்கு பயங்கரமான ஸ்டைலிஸ்டிக் அட்வான்டேஜ் இருக்குது. கிரவுண்ட் கேம் இல்லாத ஆப்போனன்ட்ஸ்லாம் ஹாம்சாட்டை சுத்தமாக டெஸ்ட் பண்ணதே போகிறதில்ல. ஹாம்சாட் மணி மைண்டடாக இருக்கார். சாம்பியன்ஷிப் ஒன்றும் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஹாம்சாட்டுக்கு ஹெல்த் இஷ்யூவும் இருக்கிறனால ஹாம்சாட் ஹபீப் மாதிரி சீக்கிரம் ரிட்டையர் ஆயிடுவாரோன்னு தான் எனக்கு தோணுது. யூஎஃப்சி ஹாம்சாட்டை இப்போதைக்கு எந்த டிவிஷனுக்கும் மூவ் ஆக விட மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்கேஸ் இஸ்லாம் வெல்டர்வெயிட் சாம்பியன் ஆகிட்டா இஸ்லாம் வர்சஸ் ஹாம்சாட் ஃபைட்டும் யூஎஃப்சிக்கு ஒரு ஆப்ஷனில் இருக்கும். இஸ்லாம் வர்சஸ் ஈலியா ஃபைட்டும் யூஎஃப்சிக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஒரு ஹைப்பான மேட்சப் யூஎஃப்சி கையில் இருந்தால் அவங்க அதை உடனே புக் பண்ண தான் பார்க்கணும். இல்லாட்டி அந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா நடக்காமையே போயிடும். ஹாம்சாட்டும் இஸ்லாம் மாகச்சவும் வெல்டர்வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ணால் நீங்கள் யார் ஃபைட்டில் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாக்ஷா தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.